கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி 2024 வருடம் திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் இந்த 17ஆம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 17th சண்டே ஆஃப்டர் ட்ரினிட்டி திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் இந்த 17ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் செய்திக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி, நற்செய்தி பகுதி, அது பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். Gospel according to Saint Luke chapter 14 verses 1 to 14. ராஜரீகம் ஆயர் மொழிபெயர்த்த அந்த மொழிபெயர்ப்பை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீர்க்கோவை நோயாளியை குணமாக்குதல். ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயரின் தலைவன் ஒருவனுடைய வீட்டுக்கு உணவு அருந்த போயிருந்தார். அப்பொழுது அவர்கள் அவரை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார்கள். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவன் அவர் முன் இருந்தான். அவ்வேளையில் இயேசு அங்கிருந்த திருச்சட்ட அறிஞர்களையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்களோ பேசாது இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை தொட்டு குணப்படுத்தி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவன் தன்னுடைய மகனாவது மாடாவது கிணற்றில் விழுந்து விட்டால் ஓய்வு நாள் என்றாலும் உடனே அதை தூக்கி விடாமல் இருப்பானோ என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலாமற் போயிற்று. விருந்தினருக்கும் விருந்து அளிப்போருக்கும் ஒரு படிப்பினை. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்தெடுத்ததை அவர் கவனித்து அவர்களிடம் உபமானமாக, ஒருவன் உன்னை திருமண விருந்துக்கு அழைத்திருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் போய் உட்காராதே. ஒருவேளை உன்னை விட மதிப்புள்ள ஒருவன் அழைக்கப்பட்டிருந்தால் உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடம் வந்து, இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே கடைசி இடத்துக்கு போக நேரிடும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, நண்பனே, முன்னால் உயர்வான இடத்துக்கு வா என்று சொல்லுவான். அப்பொழுது பந்தியில் இருப்பவர் எல்லாருக்கும் முன் நீ பெருமை அடைவாய். ஏனென்றால் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான் என்று சொன்னார். பிறகு அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனிடம், நீ பகலிலாவது இரவிலாவது விருந்து நடத்தவிருக்கும் போது உன் நண்பர், உன் சகோதரர், உன் உறவினர், செல்வமுடைய அயலகத்தார் ஆகியோரை அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை பதிலுக்கு அழைப்பார்கள். அதுவே உனக்கு கைமாறாகிவிடும். அப்படி செய்யாமல் நீ விருந்து நடத்தவிருக்கும் போது ஏழைகள், ஊனர்கள், முடவர்கள், குருடர்கள் ஆகியோரை வரவழை. அப்பொழுது நீ நற்பேறு பெற்றவனாவாய். ஏனெனில் அவர்கள் உனக்கு கைமாறு செய்ய இயலாதவர்கள். நேர்மையானவர்களின் உயிர்த்தெழுதலின் போது உனக்கு கைமாறு கிடைக்கும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த வேத பகுதியை 3
பத்திகளாக பிரித்து இருக்கிறார்கள். நம்முடைய பழைய திருப்புதல் பைபிளில் அதிகாரங்கள் தான் பிரித்து இருக்கிறார்கள். 14ஆம் அதிகாரம் 1 முதல் 35 வசனங்கள் தொடர்ச்சியாக வருகிறது. ஆனால் நீங்கள் மோனகன் மொழிபெயர்ப்பு ரிவைஸ்டு வெர்ஷன் அல்லது தற்போது பெரும்பான்மையோர் பயன்படுத்தக்கூடிய திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு அல்லது ராஜரீகம் ஆயர் மொழிபெயர்த்த அந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், குறிப்பாக ஆங்கில மொழிபெயர்ப்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், குறைந்தபட்சம் 3 பத்திகள் 3 பேராக்கள் இருக்கும், 3 பேராகிராஃப்ஸ். அந்த 14ஆம் அதிகாரத்தில் நாம் படித்த இந்த 1 முதல் 14 3 பத்திகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், முதல் பத்தியிலே ஒரு குறிப்பு இருக்கிறது, 2வது பத்தியிலே ஒரு குறிப்பு இருக்கிறது, 3வது பத்தியிலே ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆகவே வேதத்தை ஆராயக்கூடியவர்கள், வேதாகம ஆய்வு செய்யக்கூடியவர்கள் பழைய திருப்புதல் பவர் மொழிபெயர்ப்பை மட்டும் படிக்காமல் இதர மொழிபெயர்ப்புகளையும் நீங்கள் ஒப்பிட வேண்டும். பவர் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார், மோனகன் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார், ராஜரீகம் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார், இப்பொழுது இருக்கக்கூடிய திருவிவிலியத்தில் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது, அந்த பத்திகள் பாராக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வாசித்த வேத பகுதியில் 3 பத்தி இருந்தால் அங்கு 3 குறிப்பு இருப்பதை நீங்கள் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். இப்போது நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் நீர்க்கோவை நோயாளியை குணமாக்குதல், ஜீசஸ் ஹீல்ஸ் எ டிராப்சி, ஜீசஸ் ஹீல்ஸ் எ சிக் மேன் என்கிற ஒரு தலைப்பை நாம் பார்க்கிறோம். இந்த நீர்க்கோவை என்ற வார்த்தையை நம்முடைய பழைய திருப்புதலிலும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்பொழுது 2வது வசனம் 14:2, அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். இது பழைய திருப்புதல். மோனகன் மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கிறது, நீர்க்கோவை வியாதியுள்ள ஒருவன் அவர் முன் இருந்தான். ராஜரீக மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கிறது, அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவன் அவர் முன் இருந்தான். எல்லா மொழிபெயர்ப்புகளிலுமே நீர்க்கோவை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பேர். ஆனால் எனக்கு அந்த நீர்க்கோவை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று உண்மையாகவே தெரியவில்லை. ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்க்கும் பொழுது அந்த நீர்க்கோவைக்கு என்ன எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள், கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள், ஜீசஸ் ஹீல்ஸ் எ சிக் மேன், கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன். ஒன் சாபத் Jesus was having dinner in the home of an important Pharisee, and everyone was carefully watching Jesus. All of a sudden, a man with swollen legs stood up in front of him. Jesus turned and asked the Pharisees and the teachers of the law of Moses, "Is it right to heal on the Sabbath?" But they did not say a word. ஓய்வு நாளில் சுகமாக்குவது சரியா, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அந்த கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷனில் அந்த நீர்க்கோவை என்ற வியாதிக்கு அவங்க எப்படி மொழிபெயர்த்து இருக்கிறாங்க, ஆல் ஆஃப் எ சடன் எ மேன் வித் ஸ்வல்லன் லெக்ஸ் ஸ்டுட் அப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். நீங்கள் பார்த்துருப்பீங்க யானை கால் வியாதி. எங்கள் ஊரில்
கிராமத்தில் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சிலருக்கு அந்த கால்கள் முட்டிக்காலுக்கு கீழே, முழங்காலுக்கு கீழே அந்த கால் ரொம்ப பெரிதாக வீங்கி இருக்கும். அந்த மனிதரால் அந்த காலை தூக்கி வச்சு நடந்து போக முடியாது. அதை நம்ம யானைக்கால் வியாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் நீர்க்கோவை வியாதியான்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் எப்படி போட்டிருக்கிறது, a man with swollen legs stood up in front of him. அவருக்கு முன்பதாக எழுந்து நின்றான். யூஸ்வலாக எல்லாருக்கும் கால்கள் சமமாக இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் கால்கள் இருக்கும். ஆனால் அந்த பர்டிகுலர் மனிதன், அந்த குறிப்பிட்ட மனிதன் அந்த ஓய்வு நாளில் ஒரு பரிசேயர் வீட்டுக்கு இயேசுவை விருந்துக்கு அழைத்த போது இயேசு அங்கே சென்றிருக்கிறார். அங்கு நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனிதன், அதாவது ஸ்வல்லன் லெக்ஸ், கால்கள் வீங்கி ரொம்ப பெரிதாக இருக்கிற, யானைக்கால் போல வீங்கி இருக்கிற அந்த மனிதனை இயேசு பார்க்கிறார். இயேசு பார்த்து உடனே கேட்குறாரு, அங்கே இருக்கிற பரிசேயர்களையும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற அந்த திருச்சட்ட அறிஞர்களையும் பார்த்து கேட்கிறார், ஓய்வு நாளில் ஒரு வியாதியாக இருக்கிறவனை சுகமாக்குவது அது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேசவில்லை. அப்பொழுது அவர் அவனை தொட்டு குணப்படுத்தி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தன்னுடைய மகனாவது மாடாவது கிணற்றில் விழுந்து விட்டால் ஓய்வு நாள் என்றாலும் உடனே அதை தூக்கி விடாமல் இருப்பானா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலாமல் போயிற்று. இந்த லூக்கா 14க்கு முன்பதாக லூக்கா 13ஆம் அதிகாரத்திலையும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது. லூக்கா 13வது அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷத்தில் இயேசுவுக்கும் பரிசேயர்களுக்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை போதிக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் ஆஃப் த லா, போதகர்களுக்கும் இந்த ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து மக்களை குணமாக்குகிறதை குறித்த ஒரு பெரிய பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. There was a continuous confrontation between Jesus and the Pharisees and the teachers of the law, because Jesus was healing the people, healing that sick people on the Sabbath day. ஓய்வு நாளிலே இயேசு அந்த ஜனங்களை, வியாதியாக இருக்கிறவர்களை அவர் சுகமாக்கினார். அதை பரிசேயரும் விரும்பவில்லை,
டீச்சர்ஸ் ஆஃப் த லா, நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற போதகர்களும் விரும்பவில்லை. அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தார்கள்? குணமாக்குவது ஒரு தொழில். ஒரு டாக்டர், ஒரு என்ஜினியர் வீடு கட்டுகிறார். ஒரு மருத்துவர் மக்களுக்கு மருந்து கொடுத்து அவர்களை சுகமாக்குகிறார். ஸோ இந்த ஒரு டாக்டர் செய்கிற வேலையை இயேசு இப்பொழுது செய்கிறார் ஓய்வு நாளில். ஸோ இயேசு அவர் கடவுளுடைய வல்லமையினால, தேவனுடைய வல்லமையினால, தனக்குள் இருக்கிற அந்த வல்லமையை கொண்டு மக்களை அவர் சுகமாக்கினாலும், அந்த யூத மத தலைவர்கள், அந்த ஜெப ஆலய தலைவன் என்ன சொல்கிறான்? அந்த மக்களை பார்த்து 6 நாள் வேலை செய்யறதுக்கு இருக்குது, அந்த நாளில் சுகமாக்கிட்டு போங்க. இந்த 7வது நாள் ஓய்வு நாள், எந்த வேலையும் செய்யக்கூடாது. இந்த சுகமாக்குறது ஒரு வேலை, அந்த வேலையை இயேசு செய்கிறாரு, அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் அந்த மக்களிடத்திலே கோபமாய் பேசுகிறதை நாம் லூக்கா 13 பார்க்கிறோம். இயேசு 14ஆம் வசனம், இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரணி, யூ ஹிப்போக்ரைட், உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? மாயக்காரனே, ஓய்வு நாளில் மக்களுக்கு குணமாக்க கூடாதுன்னு சொல்றீங்களே, உங்களுடைய எருதையோ உங்களுடைய கழுதையோ ஓய்வு நாளில் தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அந்த எருதுக்கோ கழுதைக்கோ கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு நீங்கள் அந்த மிருகங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் ஊற்றுகிறது இல்லையோ? அது ஒரு வேலை இல்லையோ? ஆனாலும் நீங்கள் அதை செய்கிறீங்க. ஏனென்றால் அந்த கழுதைக்கோ அந்த எருதுக்கோ நம்ம தான் தண்ணி காமிக்கணும், நம்ம தான் இரக்கம் காட்டணும். அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம தான் என்ன செய்யணும்? அந்த பசி வரக்கூடிய நேரத்தில் அவைகளுக்கு தண்ணீர் காட்ட வேண்டும், ஆதாரம் கொடுக்க வேண்டும். அது ஒரு வேலையாக இருந்தாலும் அதுக்கு நம்ம விலக்கு கொடுக்கிறோம். we give exemption. அதை போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? 14ஆம் வசனத்தில் 5ஆம் வசனம், உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்றார். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கழுதையோ ஒரு எருதோ அந்த சுவர் இல்லாத கிணறு, தரை கிணறு, அந்த ஆடோ அந்த மாடோ கழுதையோ விழுந்து விட்டால் நீங்கள் உடனே தூக்க மாட்டீங்களா? இல்லாட்டினா தண்ணியில் முழுகி அந்த கழுதையோ அந்த மாடோ செத்துவிடும். இயேசு கேட்குறார், அந்த ஒரு சுவர் இல்லாத, கைப்பிடி சுவர் இல்லாத ஒரு கிணற்றில் ஒரு கழுதையோ ஒரு மாடோ விழுந்து விட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே அதை தூக்குவீங்க. லூக்கா சுவிசேஷத்தில் இந்த உடனே உடனே என்கிற வார்த்தை அடிக்கடி வருகிறது. ஒரு கழுதையோ ஒரு எருதோ கிணற்றில் விழுந்து விட்டால் உடனே தூக்குவீங்க அப்படின்னு. இங்கே என்னன்னா, நம்ம வச்சிருக்கிற பைபிளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 5ஆம் வசனம் 14:5, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால், கிணற்றிலே விழுந்தால், கைப்பிடி இல்லாத அந்த தரை கிணற்றிலே தவறி விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். ஆனால் மாடர்ன் டிரான்ஸ்லேஷன், நம்முடைய ஓல்டு வெர்ஷனுக்கு அடுத்தது வந்த டிரான்ஸ்லேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோனகன் மொழிபெயர்ப்பில் உங்களில் ஒருவனுடைய மகனாவது மாடாவது கிணற்றில் விழுந்தால்,
கழுதை போடலைங்க. இங்கே என்ன வந்திருக்குது? உங்களில் ஒருவனுடைய மகனாவது மாடாவது கிணற்றிலே விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அவன் உடனே தூக்கிவிடானோ என்றார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் முடியாமற் போயிற்று. மோனகன் அப்படி மொழிபெயர்த்திருக்கிறார், ரிவைஸ்டு வெர்ஷன். ராஜரீகம் ஐயர், அவர் டிஎல்சி ஆயர் தான், ராஜரீகம் ஆயர். அவர் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாரு? 5ஆம் வசனம், உங்களுள் ஒருவன் தன்னுடைய மகனாவது மாடாவது கிணற்றில் விழுந்து விட்டால் ஓய்வு நாள் என்றாலும் உடனே அதை தூக்கி விடாமல் இருப்பானோ? ஏன் இங்க மகன் என்கிற பேரை யூஸ் பண்றாங்க? கழுதையாவது மாடாவதுன்னு பழைய திருப்புதல்ல இருக்குது, கழுதையாவது எருதாவது. ஆனா அதன் பிறகு வந்த மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ஸ், திருவிவிலியம் போன்ற மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ல இங்க இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது? 14:5. Afterwards Jesus asked the people, if your son or ox falls into a well, wouldn't you pull him out right away, even on the Sabbath? So மகனாவது அப்புறம் மாடாவது, ஏன் இப்படி இந்த மகனாவது மாடாவதுன்னு மொழி பெயர்த்தாங்கன்னா, நம்முடைய பைபிள் அந்த கிரேக்க மூல பிரதிகளிலிருந்து மொழிபெயர்க்கப்படுகிறது. சிறந்த பிரதிகளில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ கிரேக்க பிரதிகளில் அதை வைத்து மொழிபெயர்க்கிறார்கள். த செஸ்டர் பியாட்டி பெப்பைரஸ், த செஸ்டர் பியாட்டி பேப்பிரஸ், அதுக்கு P45 என்று பெயர். அந்த செஸ்டர் பியாட்டி பேப்பரஸ் P45. ரெண்டாவது கோடெக்ஸ் வேட்டிகனஸ், மூன்றாவது கோடெக்ஸ் அலெக்சாண்டினஸ், அலெக்சாண்ட்ரியாவில் கிடைத்த அந்த கிரேக்க பிரதி, கிரேக்க லூக்கா நற்செய்தி அந்த பிரதி. தற்போது வாத்திகானில் நூலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நூல், கிரேக்க அந்த லூக்கா எழுதின நூல், கோடெக்ஸ் வேட்டிகனஸ், கோடெக்ஸ் அலெக்சாண்டினஸ் அண்ட் அதர் மேனுஸ்கிரிப்ட்ஸ். இன்னும் இதர அந்த கையெழுத்து பிரதிகள், கிரேக்க கையெழுத்து பிரதிகள் லூக்கா எழுதினதை பார்த்து எழுதினது. அங்கே என்ன இருக்குதுன்னா, they read son for us. கழுதைக்கு பதிலாக மகன் என்கிற வார்த்தையை இந்த செஸ்டர் பியாட்டி பேப்பரஸ் 45 P45, கோடெக்ஸ் வேட்டிகனஸ், கோடெக்ஸ் அலெக்சாண்டினஸ் மற்றும் இதர கைப்பிரதிகளில், கிரேக்க கைப்பிரதிகளில் கழுதைக்கு பதிலாக மகன் என்கிற வார்த்தையை அவங்க எழுதினதுனால மொழிபெயர்க்கிறவங்க அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? உங்களுள் ஒருவன் தன்னுடைய மகனாவது மாடாவது கிணற்றில் விழுந்து விட்டால் ஓய்வு நாள் என்றாலும் உடனே, இமீடியட்லி, அந்த மகனோ சின்ன பையனோ சின்ன குழந்தையோ மகனோ அல்லது ஒரு மாடோ கிணற்றில் தவறி விழுந்து விட்டால் ஓய்வு நாள் என்றாலும், ஓய்வு நாளில் எந்த வேலையுமே செய்யக்கூடாது. ஒரு கைப்பிடி தேங்காய் எண்ணெய் அல்லது கைப்பிடி ஒலிவை எண்ணெய், ஒரு கைப்பிடி அளவிற்கு பவுடர் மாவு, ஒரு கிலோமீட்டர் தூரம்தான் அல்லது 1 மைல் தூரம்தான் நடந்து போக முடியும். படுத்த படுக்கையை கூட தூக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் யூதர்கள் பின்பற்றி வந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு கழுதை அல்லது ஒரு மாடு அல்லது ஒரு மகன் கிணற்றில் விழுந்து விட்டால் அவங்க எவ்வளவு பாரத்தை
வெயிட்டை அவங்க தூக்க வேண்டும். அப்போ அவங்க ஓய்வு நாள் கட்டளையை அவங்க மீறுகிறார்கள். எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆனால் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கிறது. என்ன எக்ஸப்ஷன்? ரூல் ஆஃப் மெர்சி. ஒரு கழுதையோ அல்லது ஒரு மாடோ வாயில்லாத ஜீவன் அந்த கிணற்றில் விழுந்து விட்டால் இரக்கத்தின் அடிப்படையில் அந்த கிணற்றில் இறங்கி அந்த கழுதையும் அந்த மாட்டையும் தூக்கலாம். அல்லது சொந்த மகன், ஒரு சின்ன குழந்தை, சின்ன பையன், விளையாடக்கூடிய பையன், அவன் போய் அந்த கிணறு என்றால் அந்த கைப்பிடி சுவர் இல்லாமல் தரையோடு தரை இருக்கக்கூடிய ஒரு கிணறு, அந்த குழியில் அந்த பிட், அதில் விழுந்து விட்டால் அந்த தண்ணியில் மூழ்கி சாவதற்கு முன்பதாக அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த கிணற்றிலே குதித்து அந்த பையனையோ அல்லது அந்த மாட்டையோ தூக்கி வெளியிலே கொண்டு வருவார்கள். இயேசு சொல்கிறாரு, இயேசுவாகிய நான் மக்களை ரட்சிக்க வந்தேன். மக்கள் மிருகங்களை விட மேலானவர்கள், உயர்ந்தவர்கள். மிருகங்களுக்கு நீங்கள் இரக்கத்தின் அடிப்படையில் ஓய்வு நாள் கட்டளை மீறலாம் என்று சொல்லி கிணற்றில் விழுந்து குதித்து அந்த மாட்டையோ அல்லது பையனையோ கழுதையோ காப்பாற்றுகிறீர்கள். ஆனால் நான் மனிதர்களை ரட்சிக்கும்படியாக வந்தேன். மனிதர்களுடைய பிணிகளை, வியாதிகளை நீக்கும்படியாக வந்திருக்கிறேன். அவர்கள் வியாதியோடு துன்பத்தோடு இருக்கிறதை நான் பார்க்கும் பொழுது அவங்கள குணப்படுத்துறதுக்கு தான் என்னை ஆண்டவர் அனுப்பிச்சாரு. ஆகவே ஓய்வு நாளில் சுகப்படுத்துவது சரியானதா, முறையா, இல்லையா என்ற கேள்விக்கு என்ன பதில் என்றால், ஓய்வு நாளில் மக்களை சுகப்படுத்தலாம் என்கிற ஒரு பதிலை இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா 14:1-6 குறிப்பிடுகிறார். அதுக்கு அடுத்ததாக ஒரு பேரா வருது 7-11. அந்த பேராவில் முக்கியமானது என்னன்னா, ஒரு திருமணத்திற்கு போகும்போது, யூதர்களுடைய திருமணத்துக்கு போகும்போது அங்கே இப்போ நம்ம கல்யாண மண்டபத்தெல்லாம் டேபிள் போட்டிருப்பாங்க, பெஞ்சு போட்டிருப்பாங்க. எல்லாரும் லைனாக போயிட்டு அந்த பெஞ்சில் உட்காருவாங்க அல்லது சேரில் உட்காருவாங்க. டேபிளில் உணவு பரிமாறப்படும். லைனாக போயிட்டு உட்காருவாங்க. அல்லது பஃபே சிஸ்டம் இருந்தாக்கா ரவுண்டாக அங்கங்கே டேபிள் போட்டிருக்கோம். எல்லோரும் போயிட்டு தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடை வாங்கிட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க. யூதர்களுடைய திருமண விருந்து எப்படி இருக்கும் என்றால், யூ வடிவத்தில் அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. யூ வடிவத்தில் அந்த உணவு பரிமாறக்கூடிய இடம் இருக்கும். யூ வடிவம். இப்போ நம்ம யூ போடுறோம் இல்லையா, அந்த யூ வடிவத்தில் இருக்கும். நடுவில் கேப் இருக்கும். அல்லது நடுவில் ஆகாரத்தை வச்சிருவாங்க. அந்த சுற்றிலும் என்ன செய்வாங்க, ஜனங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த அந்த யூ டர்ன், அந்த டேர்னிங் பாயிண்ட்டு, அந்த யூவில் தலைமையாக இருக்கிற அந்த கீழ் இடம் தான் முக்கியமான இடம். எல்லோரும் அங்கே போய் உட்கார பிரயாசப்படுவாங்க. ஏன்னா அப்போ தான் எல்லாரையும் நம்ம பார்க்க முடியும். எல்லா உணவெல்லாம் அங்கே சேரும் என்று முக்கியமான இடம். இயேசு சொல்கிறாரு, உங்களை ஒரு விருந்துக்கு ஒருத்தர் கூப்பிடும்போது, திருமண விருந்துக்கு கூப்பிடும்போது நீங்கள் போய் முதன்மையான இடத்துல உட்காராதீங்க. ஏன்னு சொன்னால், உங்களை விட முக்கியமான ஒருத்தர் வரும்போது அந்த திருமணத்தை நடத்துகிறவர், அந்த மேனேஜர், மாஸ்டர் ஆஃப் செரிமனி, அந்த ஸ்டூவர்ட் என்ன பண்ணுவார், ஐயா வந்திருக்கிறவர் ஒரு பெரிய ஆள், அதனால் அவர் உட்காரத்துக்கு இந்த இடத்த கொடுங்க, நீங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொல்லி உங்களை வேறு இடத்துக்கு அனுப்பிவிடுவார். அப்பொழுது அந்த திருமண விருந்தில் நீங்கள் எடுத்த உடனே ஒரு முதன்மையான இடத்துல போய் நீங்கள் உட்கார்ந்தீர்கள் என்றால், உங்களை விட உயர்ந்தவர் வரும்பொழுது உங்களை வேறொரு இடத்திற்கு, கீழான இடத்திற்கு அனுப்பும்போது அது உங்களுக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தும். ஆகவே நீங்கள் திருமண விருந்துக்கு போகும்போது, பந்திக்கு போகும்போது சாதாரண இடத்துல உட்காருங்க. அப்போ அந்த விருந்து நடத்துகிறவர் ஐயா நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அந்த மேலே உட்காருங்க, மேன்மையான இடத்துல உட்காருங்க என்று உங்களை அழைத்து போகும்போது உங்களுக்கு மதிப்பும் கனமும் உண்டாகும்.
அங்கே இயேசு என்ன சொல்கிறாருன்னா 11ஆம் வசனம், ஏனென்றால் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ உயர்த்தப்படுவான் என்று சொன்னார். ஆக இயேசு அந்த விருந்துக்கு வந்திருக்கிறவர்களுக்கு, விருந்தினர்களுக்கு அவர் என்ன உபதேசம் கொடுக்கிறாரு? மேன்மையான இடத்த தேடாத, தாழ்ந்த இடத்துல உட்காரு. அந்த விருந்து நடத்துகிறவங்க வந்து உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பாங்க. ஏனென்றால் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான் என்று இயேசு சொன்னார். முதல் காரியத்தை இயேசு யாருக்கிட்ட பேசுகிறாரு? பரிசேயர்கள்கிட்டையும் டீச்சர்ஸ் ஆஃப் த லா ஆஃப் மோசஸ், மோசையின் நியாயப்பிரமாணத்தை மக்களுக்கு கற்பிக்கிறவர்களுக்கு பேசுகிறார். அங்கே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் டீச்சர்ஸ் ஆஃப் த லா, நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் சற்று திருத்தி கொள்ள வேண்டும். என்ன திருத்தி கொள்ள வேண்டும்? குணமாக்குவது தேவனுடைய வல்லமையினால, தேவகுமாரன் மக்களை குணமாக்குவது அது ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஒரு வேலையோ அல்ல. கர்த்தருடைய வல்லமையினால தேவகுமாரன் என்ன செய்கிறார்? மக்களை சுகமாக்குகிறார். ஸோ சுகமாக்குவது தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய வேலை. அதை அவர் மக்களுக்கு அந்த பிரச்சனையை பார்த்து, துன்பத்தை பார்த்து, வியாதியிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குகிறார். அந்த நீர்க்கோவை உள்ள அந்த வியாதியுள்ள மனிதனுடைய 2 கால்களும் மிக பெரிதாக வீங்கி இருந்தது. அதை பார்த்தவுடன் இயேசு அவனை தொட்டு அவனை சுகப்படுத்தினார். instantly that person was healed. 13ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? 18 வருஷமா கூனி பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரியை இயேசு சுகமாக்கினார். தொட்டார், அந்த வியாதி சுகமாயிடுச்சு. அந்த கூனி நிமிர்ந்தாள். தொட்டு சுகமாக்கினார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். 13ஆம் வசனம், 13 உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 14ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? அப்பொழுது அவர் அவனை அழைத்து அவனை தொட்டு சுகமாக்கி அனுப்பிவிட்டு என்று பார்க்கிறோம். ராஜரிக மொழிபெயர்ப்பில் அழகாக இருக்குது. அப்பொழுது அவர் அவனை தொட்டு குணப்படுத்தி அனுப்பிவிட்டு. ஸோ அந்த 18 வருஷமாக கூலியாயிருந்த அம்மாவையும் இயேசு தொட்டு சுகமாக்கினார். இந்த நீர்க்கோவை வியாதி, ட்ராப்சி, ஸ்வெல்லன் லெக்ஸ், 2 கால்களும் யானைக்கால் மாதிரி வீங்கியிருந்த அந்த மனிதனை இயேசு தொட்டார். தொட்ட உடனே அந்த கால் சுருங்கி எல்லாருடைய கால்களைப் போல அவனுடன் கால்களும் மாறினது. அப்போ இயேசுவினுடைய சுகமளிக்கிற வல்லமையை இங்கு நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராயிருக்கிறார். அவரால் எப்பொழுதுமே சுகத்தை கொடுக்க முடியும். அவரிடத்திற்கு வருகிறவர்களுக்கு, அவரை நோக்கி மன்றாடுகிறவர்களுக்கு, அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு இயேசு அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் சுகமளிக்கிற அதே வல்லமையை இயேசு உடையவராய் இருக்கிறார். இதுதான் நற்செய்தி. 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு சுகம் கொடுத்தாருங்க, அது நற்செய்தி அல்ல. இன்றைக்கும் இயேசு சுகம் அளிக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். 3வது குறிப்பை நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசு இங்கே யாருக்கு ஆலோசனை கொடுக்கிறார்? அந்த ஃபஸ்ட்டு பரிசேயர், டீச்சர்ஸ் ஆஃப் த லா, அவருக்கு போதிக்கிறார். ஏன்னா அந்த பரிசேயன் சனகரிப் சங்கத்தில் ஒரு ஆள், அந்த சனகரிப் சங்கத்தினுடைய ஒரு மெம்பர், அவன் ஒரு அதிகாரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது விருந்தினருக்கு, அவரோடு கூட விருந்துக்கு வந்தவங்களுக்கு அவர் ஒரு போதனையை கொடுக்கிறார். 3வது விருந்து அளிக்க போகிறவர்களுக்கு, would be disciples of Jesus Christ, நமக்கு. அந்த 3வது பேரா 12 இருந்து
14 யாருக்கு இயேசு சொல்லுகிறார்? நமக்கு சொல்லுகிறார். இயேசு வாழ்ந்த காலத்தில் நாம் இல்லை, ஆனால் 2024 வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் சீடராக போகிற நமக்கு இயேசு அன்றைக்கே ஒரு போதனையை கொடுத்திருக்கிறார். Jesus gave us a lesson. The would be followers of Jesus Christ, would be followers. நாம் எல்லாம் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்திருந்தால் அப்பொழுது அவரை பின்பற்றி இருப்போம். அப்பொழுது நாம் வாழவில்லை, இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது இயேசு நமக்கு என்ன இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார்? would be followers of Jesus Christ. என்ன கட்டளையை கொடுத்திருக்கிறார்? 12. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்போது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அந்த விருந்தை கொடுத்த அந்த பரிசேயனுக்கு இந்த போதகத்தை கொடுத்தாலும், இந்த போதனை அவருடைய எதிர்காலத்திலே அவரை பின்பற்ற போகிற would be followers, would be disciples of Christ ஆகிய நமக்கு சொல்லப்பட்ட போதனை. நாம் விருந்து கொடுக்கும்போது, விருந்து செய்யும்போது நாம் நம்முடைய குடும்பத்தார்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் நமது ஊரில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையும் பெரும் செல்வந்தர்களையும் நாம் அழைக்கிறோம். இயேசு சொல்கிறார், நீ விருந்து கொடுக்கும்போது உன்னுடைய சொந்தக்காரர்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் செல்வந்தர்களையும் ஐஸ்வர்யவான்களையும் நீ அழைத்து விருந்து கொடுத்தால் அவங்களும் ஒரு நாள் உன்னை அழைச்சி உனக்கு விருந்து கொடுத்துருவாங்க. அப்போ பதிலுக்கு பதில் அவங்க செய்து விடுகிறார்கள். நீ அவர்களுக்கு ஒரு 5000 ரூபாய் மொய் வச்சா அவங்க உனக்கு 5000 ரூபாய் மொய் வச்சிருவாங்க. நீ அவங்களுக்கு 10,000 ரூபாய் மொய் வச்சா அவங்க உனக்கு 10,000 ரூபாய் மொய் வைத்து விடுவார்கள். நீ அவங்களுக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் 65 போட்டால் அவங்களும் உன்னை அழைத்து மட்டன் பிரியாணி சிக்கன் 65 போட்டு விடுவார்கள். பதிலுக்கு பதில் செய்து விடுவார்கள். நீ இந்த உலகத்திலேயே அந்த பலனை அடைந்து விடுகிறாய். ஆனால் நீ விருந்து பண்ணும்போது யாரை அழைக்கணும்? நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொல்றாரு, நீ விருந்து நடத்தவிருக்கும் போது ஏழைகள் ஊனர்கள் முடவர்கள் குருடர்கள் ஆகியோரை வரவழை. யார் யாரை இயேசு வரவழைக்க சொல்றாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விருந்து செய்யும் போது நீ யார் யாரை நீ வரவழைக்கணும்? உனக்கு யார் திரும்ப செய்ய மாட்டார்களோ அவர்களை நீ வரவழைக்க வேண்டும். யாரால் உனக்கு திரும்ப அந்த விருந்து வைக்க முடியாதோ அப்படிப்பட்டவர்களை நீ அழைக்கும் போது, when you give a feast, invite the poor, the crippled, the lame and the blind. நீ விருந்து செய்யும் போது ஏழைகளையும் முடவர்களையும் ஊனமுற்றவர்களையும் கண் பார்வையற்றவர்களையும் பார்வையற்றவர்களையும் நீ அழைத்து அவங்களுக்கு விருந்து செய். they cannot pay you back. அவங்களால உனக்கு திரும்ப அந்த விருந்தை செய்ய முடியாது, திரும்ப கொடுக்க முடியாது. பட் God will bless you. நீ இந்த ஏழைகளையும் ஊனமுற்றவர்களையும் சப்பானிகளையும் பார்வையற்றவர்களையும் நீ அழைத்து விருந்து கொடுக்கும்போது என்ன நடக்கிறது? they cannot pay you back. But God will bless you and reward you. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்,
தேவன் உனக்கு பிரதிபலன், பிரதி உபகாரம், நீ செய்ததற்கான பலனை கர்த்தர் உனக்கு தருவார். God will bless you and reward you when his people rise from death. இதை நான் பழைய திருப்புதலிலேயே வாசிக்க விரும்புகிறேன். இங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? அப்போது நீ பாக்கியவானாய் இருப்பாய். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பாக்கியவான்கள், ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். மக்காரியோஸ் கிரேக்க வார்த்தை. மக்காரியோஸ் என்றால் ஆல்வேஸ் ஹாப்பி பீப்புள், பிளஸட் பீப்புள், எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறவங்க, எப்பொழுதுமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. மக்காரியோஸ், ஹாப்பி பிளஸட் பீப்புள். அந்த வார்த்தையை தான் இங்கே இயேசு சொல்கிறார். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். You will be a blessed person. You will be a Macarios. You will be a always happy person. You will be a always blessed person. எப்பொழுதுமே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, எப்போதுமே நீ மகிழ்ச்சி உள்ளவனாக, எப்போதுமே நீ சந்தோஷம் உள்ளவனாக நீ இருப்பாய். நீ பாக்கியவனாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். They will not pay you back. கர்த்தர் சொல்றார் பாருங்க, முக்கியமானது. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். சமீபத்தில் நான் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துக்கு விளக்கத்துக்கு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நன்மை செய்தவர்கள் நன்மையை அடையும்படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் தீமையை பெறும்படி எழுந்திருப்பார்கள். இங்கு கர்த்தர் சொல்றாரு, நீ இது மாதிரி ஏழைகளுக்கோ ஊனர்களுக்கோ சப்பானிகளுக்கோ பார்வையற்றவர்களுக்கோ குருடர்களுக்கோ நீ விருந்து செய்தால், நன்மை செய்தால், உதவி செய்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். God will bless you. Contemporary English version. God will bless you. அது மட்டுமல்ல, you will receive your reward. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அருட்செய்தி இதுதான். என்ன, வியாதியாக இருக்கிறவங்களை 2000 வருஷத்துக்கு முன்னால் மட்டும் இயேசு சுகமாக்கல, இன்றைக்கும் சுகமளிக்கிற வல்லமை இயேசுக்கு இருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராய் இருக்கிறார். இயேசு 24 hours டாக்டர் மாதிரி அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை இயேசு சுகமாக்குகிறார், அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். ரெண்டாவதாக, இயேசு அவருடைய would be followers, எதிர்கால சீடர்களாகிய நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம எப்போதுமே உயர்த்தக்கூடாது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நாம் எப்பொழுதுமே தாழ்மையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் பிறருக்கு உதவி செய்யும்போது, விருந்து செய்யும்போது, நமக்கு ஈக்குவல் பீப்புளுக்கோ, நமக்கு சமமானவர்களுக்கோ, ஒரு வசதியானவங்களுக்கோ, இந்த ஊரிலேயே பெரியவர்களுக்கோ மட்டும் நம்ம எதையுமே செய்யாமல், தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஏழைகளுக்கு, சப்பானிகளுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, பார்வையற்றவர்களுக்கு, மற்றவர்களை சார்ந்து வாழக்கூடிய மார்ஜினலைஸ்டு பீப்புள், அந்த மார்ஜினலைஸ்ட் சமுதாயத்திலே பொருளாதாரத்திலே விளிம்பு நிலை கோட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது அவங்க நமக்கு திரும்ப செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ செய்த செயலுக்கான பலன் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலே உனக்கு கொடுக்கப்படும். You will get your reward at the time of the resurrection of the righteous. நீதிமான்கள் உயிர்த்தெழும்போது உனக்கு வெகுமதி நீ செய்ததற்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த அருமையான நாளில் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தியின்படியாக நாம் வாழ
எல்லாம் வல்ல இறைவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். காட் பிளஸ்.